ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதாரம் மிகவும் லீலைகள் நிறைந்த அவதாரம். அதனால கிருஷ்ணாவதார சரித்திரமே சொல்லி கேட்கறதுக்கு ஆனந்தமான ஒரு சரித்திரம். அது மாதிரி சொல்லி கேட்டு ஆனந்தப்படணும், அது மாதிரி சரித்திரம் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இப்படின்னு சொல்லலாம். இத குந்தி சொல்றா, நீ எதுக்கு அவதாரம் பண்ணினேங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவா. பூபார நிவர்த்திக்காக அவதாரம் பண்ணினேன், அசுரர்களை வதம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணினேன், கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணினேன், பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணினேன். இப்படி சொன்னாலும் உண்மையில உன்னோட கிருஷ்ணாவதாரம் எதற்குன்னா இந்த சரித்திரங்களை சொல்லி கேட்கறதுக்கு. அப்படி ஹிருதயத்துல பகவானுடைய ஒரு நினைவானது ஆயாசம் இல்லாம, ஆயாசம்னா பிரயாச, கஷ்டப்படுறது, அனாயாசம்னு சொல்றோம் இல்ல, அந்த அனாயாசமா பகவான நாம் நினைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ண முடி, காத முடி, மூக்க முடி, சிரமப்பட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு இல்லாதபடிக்கு சுலபமாக ஹிருதயத்துல பகவான் குடிகொள்ள கூடிய அளவுல இந்த சரித்திரத்தோட அமைப்பு இருக்கு. இதை கேட்டாலே நமக்கு கிருஷ்ணன் பக்தி வந்துடும், தானாவே பக்தி வரும். ஏன்னா அது மாதிரி ஒரு லீலைகள் தத்துவங்களும் நிரம்பின அவதாரம். பொதுவா ஒவ்வொரு விளையாட்டு அப்படின்னு சொல்றமே தவிர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜெயம். கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது ராமருக்கு இந்த வார்த்தையை நாம உபயோகப்படுத்தல, ராமாவதாரத்துக்கு இல்லை வேற எந்த அவதாரத்துக்கும் உபயோகப்படுத்தல. பின்னாடி வந்தா சொல்லலாம். சில வார்த்தைகள்லாம் சில தெய்வங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஞான சக்தி அப்படின்னா அம்பா, ஞான ஸ்கந்தன் அப்படின்னா முருகன், ஞான சம்பந்தன். இந்த 3 பேருக்கு தான் இந்த ஞானங்கிற அடம். ஞான விநாயகர், ஞான ஐயப்பன்லாம் நீங்களா சொல்றது. இதிகாச புராணங்கள் எடுத்துட்டா அந்த ஞானங்கிற வார்த்தை இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சொல்லலாம். ஞான சக்தி அம்பாலோட. ஞானாம்பிகையினுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ணினவா 2 பேர், ஒன்னு முருகன், இன்னொன்னு சம்பந்தன். இவா 2 பேரும் இந்த பாலை குடிச்சவா. அதனால இவா 2 பேருக்கும் ஞான ஸ்கந்தன், ஞான சம்பந்தன் அப்படின்னு. அது மாதிரி யோகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, யோக கிருஷ்ணன். இப்ப சில பேர் சொல்றா நிறைய யோக நரசிம்மன், யோகராமன் அப்படிலாம் சொல்றோம். நாம நம்மளுடைய ஒரு பக்தியினுடைய வெளிப்பாட்டா நாம சொன்னாலும் புராணங்கள்ல சொல்லும் போது அந்த சரித்திரம் இவாளுக்கு தான் அமைஞ்சிருக்கு. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, எத்தனை பார்த்தோ தனுர்தரா. யோகேஸ்வரன் சொல்லுவானே அப்படின்னா யோகம்ங்கிறது என்ன? யோகா சித்தவிருத்தி நிரோதா. யோகம்னா நீங்க தலகீழ நிற்கிறது, எக்ஸசைஸ் பண்றமே, அதுக்கு பேர் இல்லை. அதுக்கு சொல்லிட்டோம் நம்ம, அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பேர் வந்துடுது. யோகாங்கிறதே அதுக்கு பேர் கிடையாது, அதுக்கு பேர் ஆசனம்னு தான் பெயர். யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படிங்கிற 8க்கும் சேர்ந்துதான் அஷ்டாங்க யோகம்னு பேர். யோகம் அப்படிங்கிற வார்த்தைய யோகா, யோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கும் போது பதஞ்சலி சொல்ற வார்த்தை யோகா சித்தவிருத்தி நிரோதா. மனசனோட அலைவரிசை இருக்கு பாருங்க, அதை நிறுத்த. இது ஒரு சக்தி. அந்த சக்தி அப்படியே டைலூட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு ஃபோக்கஸ் பண்ணினா அபரிமிதமாகும். இப்ப இந்த ரிசர்ச் எல்லாமே அப்படிதானே.
சாதாரணமா நம்ம குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். இந்த பூத கண்ணாடி லென்ஸ் அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிராமத்துல விளையாடும் போது அதை காமிச்சு பேப்பரை பத்த வைப்பான். அந்த சூரியன்ல காமிச்சோம்னா அது ஃபோக்கஸ் ஆகி ஒரு இடத்துல படும். சாதாரண சூரிய ஒளி பட்டா அது பத்திக்கும், நெருப்பை உண்டாக்கும். கிராமத்துல ஈஸியா நெருப்பை உண்டாக்குறதுக்குள்ள வழியை நெருப்புட்டிலாம் தேடவே வேண்டாம். கொஞ்சம் நாறு ஒரு பேப்பரை வச்சு இதை ஒரு நிமிஷம் காமிச்சா போதும், பத்திட்டு உடனே. இது கண்ணெதிர்க்க நாமே பார்த்திருக்கோம். சாதாரணமா அந்த ஒளி போக்கஸ் ஆகாம ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் போது வராத ஃபயர், அந்த சூட்டை எல்லாத்தையும் ஒரு இடத்துல நாம ஒருமுகப்படுத்தும் போது எப்படி ஃபயர் வரதோ அது மாதிரி நம்மளுடைய மனசு, கண்ணு, காது, மூக்கு, வாக்கு, தொக்குங்கிற புலன்கள் வழியா அலையாதபடிக்கு அதை நாம போக்கஸ் பண்ணா யோகாக்னி உண்டாகும். மூலாதாரத்துல உள்ளதான அந்த சக்தி களம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ இத்தியாதி சக்கரங்களை கடந்து மேல சகசிராரங்கிறதையும் பேதிச்சுண்டு மேல போகணும். பரமாத்மா கிட்ட போகணும். இந்த சக்தி பரமாத்ம சக்தியா ஒண்ணு சேரணும். இதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த ஆவரணத்தை உடைக்கிறதுக்கு தான் யோகம்னு பேர். பெரிய விஷயம் இருந்தாலும் கேட்கணும், சொல்லிட்டு போறேன். விடுதலை அப்படின்னு சொன்னா இப்ப யாராவது நம்மளை சிறையில வச்சிருக்கமா? முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன, விடுதலைன்னா என்ன? இப்ப யாராவது நம்ம சிறையில வச்சு கூட்டிருக்காளா அப்படின்னா இல்ல. ஒரு பாத்திரம், ஒரு பானை, அந்த பானைக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த வெளியில உள்ளது அகண்டமா இருக்கு, அபரிமிதமா இருக்கு, தடுக்கப்படாம இருக்கு. பானைக்குள்ளதான ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா அந்த பானையால தடுக்கப்பட்டதா இருக்கு. இந்த பானையால தடுக்கப்பட்ட அதுக்கும் ஸ்பேஸ் தான் பேரு ஆகாசம். கட்டாகாசம்னு சொல்லுவா நியாய சாஸ்திரத்துல. இத மகதாகாசம்னு சொல்லுவா. இத கட்டாகாசம்னு சொல்லுவானே, அத மகதாகாசம்னு சொல்லுவானே. இந்த ரெண்டும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது எது? அந்த பானை. அந்த பானையை உடைச்சுட்டா இந்த ஆகாசம் எங்கேயா டிராவல் பண்ணி அந்த ஆகாசத்துல போய் சேர போறது, அப்படியே கலக்கிறது. அது மாதிரிதான் மோட்சம். அந்த ஆவரணத்தை கலைஞ்சுட்டா, வாசனாதி சரீரம்ங்கிற ஆவரணத்தை நீங்க விட்டுட்டேன்னா பரமாத்மாவோட இரண்டரை கலக்கிறதுக்கு தான் மோட்சம்னு பேரு. அந்த விடுதலை எதுக்கு? பானைக்கு தான். பானையை உடைக்கிறது தான். அது மாதிரி வாசனா ரூபமான, கர்ம ரூபமான, பிராரப்த ரூபமான இந்த சரீரம், இது மேல இருக்கிற இந்த உடம்பு மட்டும் இல்ல, இது 5 இருக்கு, 7 இருக்கு அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், மனோ பிரம்மே திவ்யஜானாத், விஜானம் பிரம்மே திவ்யஜானாத். இந்த ஆவரணங்கள் எல்லாம் காமிக்கிறது. அன்னமய, பிராணமய, மனோமய, புத்தி. விஜானம்னா புத்தி, புத்திமயமான சரீரங்கள். இதை தாண்டி ஆனந்தமயமான ஸ்வரூபம் நம்மளோடது. அப்படின்னு இதை அடையறதுக்கு நாம பண்ற முயற்சி இருக்கு பாருங்க, அதுக்குதான் யோகம்னு பேரு. இதை நாம அடையறதுக்கு முயற்சி பண்ணும்போது நடுப்புல பல வகையான விஷயங்களை நாம ஃபேஸ் பண்ணணும். அது மைனஸாகவும் இருக்கும், பிளஸ்ஸாகவும் இருக்கும். சிலதெல்லாம் இடையூறா இருக்கும், சிலதெல்லாம் பார்த்தா நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு சுகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுலையுமே நாம மாட்டிக்க கூடாது. மாட்டிக்காம போனாதான் மேல போக முடியும். அதெல்லாம் ஜெயிக்கணும். அது மாதிரி ஜெயிச்சு காமிச்ச அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். தேவதைகள், அசுரர்கள், பகவான் ஒவ்வொருத்தரையா ஜெயிச்சுன்னு வரா. அசுரர்கள் அகாசுரன், பகாசுரன், திருநாவர்த்தனன், பிரலம்பன், முஷ்டிகன், சானூரன், தேனுகாசுரன்,
இது மாதிரி எத்தனையோ அசுரர்கள், அது ஒரு குரூப். அது தேவதைகள் எப்படின்னா, வருணனை ஜெயிச்சான் பகவான், இந்திரனை ஜெயிச்சான் பகவான், அக்னியை ஜெயிச்சான் பகவான், யமனை ஜெயிச்சான் பகவான், பிரம்மாவை ஜெயிச்சான், சிவபெருமானை ஜெயிச்சான். இந்த கிருஷ்ணாவதாரத்துல அதெல்லாம் இருக்கு. வருணனை ஜெயிச்சது ஒரு கதையா இருக்கு, இந்திரனை ஜெயிச்சது ஒரு கதையா இருக்கு, பிரம்மாவை ஜெயிச்சது ஒரு கதையா இருக்கு, யமனை ஜெயிச்சது ஒரு கதை, சிவபெருமானை ஜெயிச்சது பானாசுர யுத்தம். அத சொல்ல மாட்டாங்க எல்லாரும், அதுக்காக புரியறதுக்காக சொல்றேன். அது மாதிரி மன்மதனை ஜெயிச்சதுதான் ராசக்கிரீடைங்கிறது. ராசக்கிரீடைங்கிறது மன்மத ஜெயம்னு பேரு. அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சரியே தவிர அதுக்கு மேல விஷயத்துல பிரவேசம் கிடையாது. இது எப்படி நிரூபிக்கப்படுறது அப்படின்னா, எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காயி திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்றதுல இருந்து இது விஷய சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். விஷய சுகத்துக்கு எண்டு உண்டு, உச்ச நிலைன்னு ஒண்ணு உண்டு. அந்த உச்ச நிலையை தொட்டத்துக்கு அப்புறம் மலையினுடைய உச்சிக்கு போனா அப்புறம் கீழே இறக்கணும். இந்த பிரம்மானந்தத்துக்கு உச்ச நிலைன்னு ஒண்ணு கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன் உச்ச நிலைன்னு ஒண்ணு கிடையாதுன்னா எண்டுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப மலைக்கு உச்சின்னு ஒரு எண்டு சொல்றோமோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கோ பிரம்மத்துக்கோ பிரகிருதிக்கோ மாயைக்கோ ஒரு எல்லை யாராவது கல்பிச்சுட முடியுமா? இந்த உலகம் இந்த இடத்துல முடியறது அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு யார் சொல்ல முடியும்? அது மாதிரி பிரம்மத்துக்கு எல்லையும் கிடையாது, பிரம்மத்தோட சக்திக்கும் எல்லை கிடையாது. அதனாலேயே வேதம் சொல்றது பிரம்மத்தோட சக்தியை பிரம்மமே அறியாதுங்கிறது. ஆழ்வார்களுடைய பாசுரத்திலையும் இருக்கு, தன் சக்தி அறியான், தன் மகிமை அறியான் அப்படின்னு. அது வேதத்துல சொன்னதுதான். சோ அங்க வேத எதிவா நவேதா அப்படிங்கிறது வேதம். வேதா எதிவா நவேதா. அந்த சக்தி அந்த பரமாத்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிறது. பரமாத்மா சர்வஜன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்லி அவரோட சக்தியே அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா அவரோட மகிமையை குறைக்கிற மாதிரி ஆகாதான்னா ஆகாது. ஏன்னா இருக்கிறத தெரிஞ்சுக்கலன்னாதான் தெரியாதவன்னு சொல்லணும். இல்லாததை தெரிஞ்சுக்காதவனை எப்படி தெரியாதவன்னு சொல்லணும்? எல்லாம் தெரிஞ்சவன்னு ஒருத்தரை சொல்றோம், இவர் ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படிங்கிறோம். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், குதிரை கொம்பை பத்தி தெரியுமா உங்களுக்கு? குதிரை கொம்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவர் தெரியாதுங்க. ஏன்? குதிரை கொம்புன்னு ஒண்ணு கிடையாது. இல்லாத தெரிஞ்சுக்காதனால முட்டாள்தனம்னு ஆயிடாது. அது மாதிரி இறைவனுடைய சக்தியினுடைய எல்லைன்னு ஒண்ணு கிடையாதுங்கிறதுனால அதை தெரிஞ்சுக்காதனால பகவான் தெரியாதவன் ஆயிடாது. சர்வஜங்கிற மகிமை குறையாது. இந்த விஷயங்களை உள்ள வச்சுட்டுதான் இந்த லீலை. இதை ஞாபகம் வச்சுன்னு கதையை கேட்டுன்னு வரணும். வெறும் விளையாட்டு கதை இல்லை, கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது. பகவான் கர்ப்பத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினான்னு நேற்றைய பதிவில் சொன்னோம். ததோ ஜெகன் மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தः சதேவகி சர்வஜகன் நிவாசபூதானிதராம் நரேஜே भोजेन्द्रगेहे निशिखे वरुद्धा सरस्वती ज्ञानखले यथा सती सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं वृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. भगवान உலகம் முழுவதும் பிரளய காலத்துல
எந்த பகவானுடைய குக்ஷியில, குக்ஷினா வயது, அதுல ஒடுங்கிறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, எந்த பகவான் அநேக கோடி பிரம்மாண்டங்களை தன் வயத்துல சுமக்கிறானோ அந்த பரமாத்மாவுக்கு அந்த பரமாத்மாவை இந்த தேவகி தன் வயத்துல சுமந்தாள். சா தேவகி சர்வஜகன் நிவாச நிவாச பூதா. பொதுவாக கர்ப்பிணியான உடனே முகம் தேஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் வெளிரும். இந்த கர்ப்பம் கிரியேட் ஆகிறது பத்தியில அந்த 2-3 மாசம் வெளிரி போகும். ஏன்னா ஹீமோகுளோபின் குறையும். 2 இது வேலை செய்யறதுல அதை நோக்கி போக்கஸ் ஆயிடும் எல்லாம். அப்புறம் உடம்பு கொஞ்சம் செட் ஆன உடனே 6-7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் பிரகாசமா இருக்கும். எப்படின்னா 2 சைத்தன்யத்தினால், இவளோடது ஒரு சைத்தன்யம், குழந்தையோடது ஒரு சைத்தன்யம். இந்த 2மே இவள் முகமா வரத்துனால முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கும். அந்த காலத்துல மூஞ்சியை பார்த்தே கர்ப்பிணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அளவுக்கு ஞானம். இது விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இருந்தார் ஒரு தாத்தா, இப்படி தொட்டு பார்த்துட்டு கர்ப்பம்னு சொல்லுவார், ஆனா பொண்ணான்னு சொல்லுவார். மன்னார்குடியில இருந்தார் அவர். அவ்வளோ பெரிய நாலெட்ஜ் ஆயுர்வேதத்துல. இப்படி தொட்டு பார்த்துட்டு கர்ப்பமா கர்ப்பம் இல்லையாங்க. அது மட்டும் இல்ல, 3 மாசத்துல சொல்லுவார் இது ஆண் குழந்தை பெண் குழந்தை. அதெல்லாம் இந்த பாவிகள் நாசம் பண்ணிப்பாங்க. இந்த நாலெட்ஜ் எல்லாம் இன்னும் ஆங்கிலேயர்கள் நமக்கு பெருசா பெருக்கிட்டு தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அவன் பண்ணின நாசம்தான். இதுல எதிரின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உபகாரம் பண்ற மாதிரி வர பாருங்க, அவன் தான் உண்மையா அயோக்கிய பேலே. அது இப்ப சமீபமா 5-6 நாள்ல ஆர்டிகல் படிக்கிற வாழ்க்கைலாம் தெரியும். நமக்கு உபகாரம் பண்றேன்னு ஒரு நாடு நம்ம நாட்டை எப்படி நாசம் பண்ணணும்னு நினைக்கிறது. அதனால சத்ருடா சத்ருவாவே இருந்துட்டு போயிடலாம். இவர்கள் நம்மளுடைய நாலெட்ஜ நாசம் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு இந்த தேசம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டிவிஷன்லையும் கொடிகட்டி பறந்தது அந்த நாலெட்ஜுங்கிறது. இவளுடைய முகம், சாதாரண குழந்தை வந்தாலே முகம் பிரகாசமாகும்னா, பகவான் உள்ள வந்ததுனால தேவக்கியாம் தேவரூபிணியாம்ங்கிறார். இவ எப்படி ஆயிட்டா, இப்ப உள்ள சுவாமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவாமியை தெரியறதுக்கு ஒரு விளக்கேற்றி வைப்போம். பிராச்சீனமா இருந்தா, இப்ப நவீன காலமா இருந்தா ஒரு போக்கஸ் போடுவா. அது மாதிரி இல்லாம ஒரு லைட்டை காமிச்சு அந்த முகத்தை பார்க்காதபடிக்கு அவ முகத்திலேருந்து வர ஒளியினாலேயே அவளை பார்க்கிற மாதிரி. இத பார்த்தான் கம்சன், பயந்து போயிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்ப்பங்கள்ல இப்படி இல்லை. இத பார்த்த உடனே இது நிச்சயம் தம் வீக்ஷகம் சஹா பிரபயாஜிதாந்ததாம் விரோச்சயந்தீம் பவனம் சுசிஸ்மிதாம் ஆஹைஷமே பிராணஹரோ ஹரிர்குஹா துருவம் ஸ்ரிதோ என்ன யுபுரே யமீதிருஷி. இந்த கர்ப்பம் தான் என்ன கொள்ற கர்ப்பம். ஆகைஷமே பிராணஹரோ ஹரிர்குஹா, என்ன கொள்ற பகவான் வந்துட்டான் அப்படிங்கிறது அந்த முகத்தை பார்த்தாலே தெரியற. கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே கம்சன் பார்க்கறான். இது என்ன, 8வது கர்ப்பமோ, அதுக்காக உடனே வாளை உருவினான். வசுதேவரை இன்னொரு இடத்துல இருக்கா, தேவகி மட்டும் முழிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கா. வாளை உருவினா, அவளை வெட்ட போனா வசுதேவர் தடுக்கல். அங்க இல்ல, அவர் பக்கத்து செல்லையும் இங்கேயும் இருக்கா. அதனால அவர் ஒன்றும் தடுக்கல. தேவகியும் வெட்டாதேன்னு சொல்லல. ஏன்னா 6 குழந்தைகளை பறி கொடுத்து அவ மனசு தடிச்சு போயிடும். இந்த கிராமங்கள்ல ஒரு வச்சனம் உண்டு, தலைக்கு மேல ஜலம் போயிடுதுன்னா அது சான் போனா என்ன, முழம் போனா என்ன. ஒரு விஷயத்தை தாங்கிறதுக்கு ஒரு எல்லை உண்டு.
அதை தாண்டியாச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் தாங்க முடியும். இதை இப்படி சொல்றதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன். ஒருத்தர் சொன்னார், கடன் வாங்கறதுக்கு ஒரு 50 கோடியோ பெரிய லெவல்ல உள்ளவர், ஏற்கனவே அவருக்கு 1.5 கோடி மேல கடன் வாங்கி அந்த கேஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க 50 கோடின்னு சொல்லலன்னா, அவர் சொன்னார் 1 கோடி ரூபாய்க்கும் ஒரே கேஸ் தான், 50 கோடிக்கும் ஒரே கேஸ் தான், ஒரே தண்டனை தான், வாங்கறத பெருசா வாங்குவோமே. அழகா இருக்கு சொன்னது. இதுக்கு நம்ம கிராமத்திலையும் சொல்லுவோம், கடன் வாங்கிதான் குடும்பம் நடத்துறதுன்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் வடைய நெய்யில தட்டுங்க. வடைய நெய்யில தட்டு. கடன் வாங்கி குடும்பம் நடத்தணும்னு தீர்மானம் ஆச்சுன்னா அப்புறம் என் சௌக்கியத்தை குறைச்சுப்பாங்க. இன்னைக்கு அந்த அந்த சிஸ்டம் தான் அமெரிக்க சிஸ்டம், திருட்டு பயல்கள். நம்மளோடது அப்படி இல்லை. அந்த அந்த கடனுக்கு நடுங்குவோம் நம்ம. அது விஷம். அது நெருப்பு, கடன், விரோதம், இந்த மூணும் என்னைக்கு இருந்தாலும் அழிச்சுடுங்கிறார் விதுரர். கடன் இந்த ஜென்மால வேணா நீங்க ஏமாத்தலாமே தவிர அடுத்த ஜென்மாவில் தொடரும். ஒருத்தரோட பணத்தை நீங்க ஏமாத்திட்டேன்னா அடுத்த ஜென்மாவில் அடுத்த ஜென்மா இல்ல, எத்தனை ஜென்மா இழுத்தாவது அவர் கடனை நீங்க தீர்க்காம நீங்க வெளியில வர முடியாது. அந்த அந்த பந்தம் உங்களை விடாது. இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதுக்கெல்லாம் சரித்திரம் மகாபாரதத்துல இருக்கு. இது மாதிரி வாங்கி எப்படி மாட்டின்னா ஒருத்தம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதனாலயே நம்ம இதிகாசங்கள், புராணங்கள், காவியங்கள்லாம் கடன் வாங்காதே, கடன் வாங்காதே. அதனாலதானே கம்பராமாயணத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு வச்சனம். அது கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அது பழைய கால வச்சனம். கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினார். இன்னைக்கு சொல்லணும்னா அப்படி சொல்லக்கூடாது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் சொல்லக்கூடாது. கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினார். வாங்கினவன் ஃப்ரீயா இருக்கான், கொடுத்தவன் தான். இப்ப பேங்க்ல கடன் வாங்குறவா சௌக்கியமா இருக்கான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாத்திண்டு, வீடை மாத்திண்டு, சௌக்கியமா போன மாத்திண்டு. டெபாசிட் பண்ற பாருங்க, நீங்க தான் கவலைப்படணும். ஏன்னா பேங்குக்காரன் அவன் அப்ப விட்டு சொத்தை தூக்கி கொடுக்கல, உங்க பணத்தை தான் தூக்கி கொடுக்குறான். அதனால அவன் என்ன பண்றாங்கிறத நீங்க ஷேர் ஏறுறதாங்கிறத பார்த்தா போறாது. அவன் யாருக்கு கடன் கொடுக்கறான், ஒழுங்கா கொடுக்கறானா, திரும்பி வரா மாதிரி உள்ள கடனை கொடுக்கறானாங்கிறத பார்த்துதான் அந்த கம்பெனி அந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்டே பண்ணணும். இன்னைக்கு சர்வீஸ் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. சர்வீஸ் எல்லாம் 2ஆம் பட்சம். இவன் கொண்டு போய் எங்கேயா பணத்தை முடக்கிட்டு போயிட்டான்னா அது மாதிரி இங்க கடன் வாங்கக்கூடாது. இவள் மனசு தடிச்சு போனதுனால கம்சனை பார்த்து பேசாம இருந்தா, வெட்டாதேன்னு சொல்லல. அப்படி கத்திய ஓங்கின கம்சன் திருப்பி உள்ள வச்சான். ஏன்னா ஐயோ கர்ப்பிணி பெண்ணாச்சே, நாம எப்படி வெட்டுறது? இவனுக்கு இந்த புத்தி எப்படி இது மாதிரி புத்தி வரக்கூடியவன் அவன். கல்யாண கோலத்துல நடு பஜார்ல வெற்றத்துக்கு துணிஞ்சவன் அத்தனை பேர் தடுத்தாங்க. இங்க தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கன்ஃபார்மா நம்மளை கொல்லக்கூடிய கர்ப்பம் வந்துடுத்துங்கிறதும் தெரியறது. இவன் வெட்டலாமேனால் வெட்டுட முடியுமான்? உள்ள யார் இருக்கான்? உள்ள யார் உட்கார்ந்துருக்கான்? பகவான் தான் உட்கார்ந்துருக்கான். புத்தியில புகுந்த அவன் தான் வேலை செய்யறான். திரட்டி விடுறதே அவன் தான். எவ்வளோ திட்டம் பிளான் எல்லாம் போட்டு அந்த ஜெயிக்கிற சமயத்துல எதையாவது ஒரு சம்பவம், எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி எத்தனை பேரோட அந்த வெற்றியே ஸ்பாயிலா இருந்து பார்க்கிறோம் நாம. அதனாலதான் பகவான்கிட்ட எப்போதும் பிரார்த்திக்கிறோம், என்ன நல்லவனா வெயி, நல்லவனா வெயி. நினைச்சா தெய்வம் நினைச்சதுன்னா 1 செகண்ட் ஆகாது உங்க வாழ்க்கையை தலைகீழ புரட்டுறது. திரும்பி வந்துட்டான். இவனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த
பகவானை இவன் நேர பார்க்கல, பகவான சங்கு சக்கரதாரியா வைகுண்ட ரூபத்தோட பார்க்கல. தேவகியினுடைய கர்ப்பத்துல இருக்கிற பகவான ஒளி வடிவுல தான் இவன் பார்த்தான். அதுவே இவன் மனசுல பயம் வந்து இவனுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துட்டான். ஆசீனஹா சம்விஷன்னே திஷ்டன்னே புஞ்சானஹா பரியட்டன்னே மஹீம் சிந்தயானோ ஹிருஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகதி. திடீர்னு நன்னா இருப்பார். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் சில பேருக்கும் இருக்கு. நான் பார்த்ததுனால சொல்றேன். டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இன்னி பிறகு நன்னா இருப்பா, ராத்திரி திடீர்னு அப்படியே டவுன் ஆயிடும். அப்புறம் அவளை கரெக்ட் பண்றது, அப்புறம் மாத்திரை கொண்டு டாக்டர்கிட்ட கொண்டு வச்சா அவன் என்ன தூக்க மாத்திரை ஏதாவது கொடுக்க போறான், வேற என்னத்தை கொடுப்பாவா? இதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வரது பெரிய பாடாயிடும். இது எப்படி வந்தது இந்த டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டா, அவளை கேட்டா காரணமும் சொல்ல தெரியாது. டாக்டரை கேட்டா உடம்புல உள்ள வைட்டமின் இந்த சக்தியினுடைய குளறுபாடுனாலையும் இது வரும். ஒரு நிகழ்ச்சியினாலதான் டிப்ரெஷன் வருங்கிறது இல்லை, ஒரு துக்கத்தினாலதான் வருங்கிறது இல்லை. உடம்புல சக்தி குறைபாடு ஏற்பட்டாலும் டிப்ரெஷன் வரும். இந்த டிப்ரெஷன் சொல்றோமோ அதுதான் இங்க. இவன் போய் பார்த்துட்டு வந்தான் கம்சன், அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துட்டான். அதனாலதான் இங்க கிருஷ்ணாவதாரத்துல கம்சனை பகவான் கொன்னது ஒரு தடவை, கம்சன் செத்தது பல தடவை. கொன்னது ஒரு தடவை தான், கடைசியில ஒரு குத்து தான் கம்சன் செத்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ஆசீனஹா சம்விஷன்னு திஷ்டன்னு புஞ்சானஹா பரியட்டன்னு மஹி. உட்கார்ந்தா, நின்னா, நடந்தா, படுத்துண்டா, தூங்கினா, சாப்பிட்டா, பேசினா, சிந்தையானோ ஹிருஷிகேஷம். இங்க வந்துருவானோ, இப்ப வந்துருவானோ, அப்ப வந்துருவானோ, அப்படி வருவானோ, இப்படி வருவானோ. அபஷ்யம் தன்மயம் ஜெகத்து. எங்க பார்த்தாலும் பகவானா பார்த்தா. அது உயர்ந்த நிலைதானேன்னா பக்தியால பார்க்கல, பயத்தால பார்த்தான். அதுதான் இந்த ப்ராப்ளம். பக்தியால எல்லா இடத்திலையும் தெய்வத்தை பிரகலாதன் பார்த்தான். அது மாதிரி பார்த்திருந்தா அது ஆனந்தமா இருந்திருக்கு. இவன் பயத்தினால பார்த்ததுனால இதுவும் ஒரு வகையான தியானம் தான். அத பிரகலாத சரித்திரத்துல எப்படி ஜெய விஜயர்களுக்கு சாபத்தை அடைஞ்ச போது ஹிரண்யாட்சன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்தன் இவர்கள்லாம் வதமான உடனே பகவான் அடைஞ்சார்கள் அப்படின்னு சொல்லும் போது நாரதர் சொல்றார், காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாதி யதா பக்தியேஸ்வரே மனஹா. பகவான்கிட்ட மனசை கொடுத்தா மோட்சம். இதுதான் கான்செப்ட். இந்த மனசை நீங்க காமத்தினால கொடுக்கலாம், காமாத் துவேஷாதி விரோதத்தினால கொடுக்கலாம், பயத்தினால கொடுக்கலாம், ஸ்னேகத்தினால கொடுக்கலாம், பக்தியினால கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தவா வரிசையும் சொல்றார். கோப்ய காமாதி பயாத்கம் சஹா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத்து விஷ்ணயா ஸ்னேகாத்து யூயம் பக்தியா வயம் விபோ. கோபிகைகள்லாம் காமத்தினால பகவான் அடைஞ்சான், கம்சன் பயத்தினால அடைஞ்சான். பயாத் கம்சஹா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ. சிசுபாலன் முதலிய அரசர்கள்லாம் துவேஷத்தினால விரோதத்தினால அடைஞ்சார்கள். சம்பந்தாத்து விஷ்ணயா கோபர்கள்லாம் உறவுனால அடைஞ்சார்கள். ஸ்னேகாத்து யூயம் யுதிஷ்டிரா, அது தர்மபுத்திரருக்கு சொல்ற கதை. நீங்கள்லாம் நட்புனால பகவான் அடையிறேன். நாரதர் சொல்றார் பக்தியா வயம் விபோன்னா, நாங்கள்லாம் பக்தியினால அடையிறோம் அந்த பகவான. மனசு பகவானுக்கு சமர்ப்பணமாகணும். இதான் அடிப்படை. மருந்து உள்ள போகணும், மாத்திரைய முழுங்கணும். வெறுமல முழுங்குறையா, ஜலத்துல முழுங்குறையா, காப்பியில முழுங்குறையா, வெந்நீர்ல முழுங்குறையா, தேனில குழைச்சு சாப்பிட்றியா, வாழைப்பழத்துல வச்சு முழுங்குறையா, இல்ல 4 பேரா குடிச்சுட்டு வாயில திணிக்க போறாளா? குழந்தைகளுக்கு திணிப்போமோ?
எதை பண்ணினாலும் அந்த கான்செப்ட் என்ன, அந்த மாத்திரை உள்ள போகணுங்கிறது தான். அது மாதிரி பகவானோட நினைவு நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இந்த கம்சன் அப்படி போய் ஒடிஞ்சுட்டானா இவன் இனிமே வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே தேவதைகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அந்த அளவு பயம் தேவதைகளுக்கு கம்சன். தேவதைகள்லாம் வந்து அந்த காராகிரகம்னா ஜெயில், அந்த இடத்துல பகவான ஸ்தோத்திரம் என்றால் தேவகி வயத்துல உள்ள பகவான சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே. எப்பேற்பட்டவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை சொல்றார். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனி. இதெல்லாம் யார் அர்த்தம் சொல்லணும்? ஸ்ரீதர சுவாமிகள் மட்டும் சொல்லலைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. சத்தியம் விரதம், சத்தியத்தையே விரதமாக உடையவன். விரதம்னா உயிர் போனாலும் விடாத கொள்கைக்கு விரதம்னு பேர். ஒரு கொள்கைங்கிற மத்தியில அதுக்குதான் இன்னைக்கு நான் பட்னி கிடக்க போறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னோட கொள்கை, அதுக்கு விரதம்னு பேர். அப்படி இருந்தாதான் அதுக்கு விரதம்னு பேர். அதையே விரதமாக உடையவன். சத்தியத்தையே திருசத்தியம், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலத்திலையும் சத்தியமா இருக்கிறவன் அவன் தான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்ன ஆச்சாரியால வாதத்துல பல மதஸ்தர்கள் பேசும்போது நீ பிரம்ம சத்தியம்னு சொல்லிக்கோ, அதை நாங்க ஆட்சேபனை பண்ணல, ஜெகன் மித்யான்னு நீ எப்படி சொல்லுவ? சார்வாகன் முதலியவர்கள்லாம் கேட்கிறார், இந்த உலகம் பொய்ன்னு நீ எப்படி சொல்லுவ? எப்படி உன்னால நிரூபிக்க முடியும்? கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தெரிகிற இந்த உலகத்தை பொய்ன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறான். பொய் தான் இது. வியாவகாரிக சத்தியமே தவிர பாரமார்த்திக சத்தியமும் கிடையாது, திரிகால சத்தியமும் கிடையாது. புரியற மாதிரி சொல்றேன். ஒரு மண்ணை எடுத்து குழைச்சு ஒரு பொம்மை பண்றோம். மண்ணுனால ஒரு பொம்மை பண்றோம். அந்த பொம்மையாரத்துக்கு முன்னாடி மண்ணா இருந்தது. பொம்மையை வச்சு விளையாடி கீழே விழுந்து ஒரு நாளைக்கு பொம்மை உடஞ்சு போயிடுத்துன்னா, நொறுங்கி போயிடுத்துன்னா அப்புறம் என்ன ஆகும்? பழையபடி மண்ணா போயிடும். பொம்மை ஆகிறதுக்கு முன்னாடியும் மண்ணா இருந்தது, பொம்மை உடஞ்சு நொறுங்கி போனாலும் மண்ணா போயிட போறது. அப்ப இறந்த காலம், வருங்காலம். பொம்மையா இருக்கிறதே அது என்னவா இருக்கு? இதான் இந்த கேள்வி. பொம்மையா இருக்கான்னா இல்ல, அப்பையும் மண்ணாதான் இருக்கு. மண்ணை எடுத்து பொம்மை செய்கிறோம், மண்ணா இருக்கிறதேவும் மண்ணாதான் இருக்கு, பொம்மையா இருக்கிறதேவும் மண்ணாதான் இருக்கு, பொம்மையை நொறுக்கினாலும் மண்ணாதான் இருக்கு. பொம்மைன்னு நீ சொல்றிய, அது உன்னோட பார்வை. அங்க என்ன திரவியம் இருக்கு, என்ன பொருள் இருக்கு? மண்ணுங்கிற பொருள் தான் இருக்கு. அதுல பொம்மைங்கிற வார்த்தையை நீ சொன்னாலும் அதுல என்ன பொருள் இருக்கு? இப்ப சங்கிலிங்கிறோம், மோதிரங்கிறோம், வளையல்ங்கிறோம், அதுல என்ன பொருள் இருக்கு? தங்கம் தான் இருக்கு. நீ சங்கிலின்னு சொல்றையே, மோதிரம்னு சொல்றையேன்னா அது உன்னோட அபிப்பிராயம். அது என்னவா இருக்குன்னா தங்கமா தான் இருக்கு. அது மாதிரி மண்ணு எப்போதுமே மண்ணாதான் இருக்கு. பிரபஞ்சமா சொல்றதெல்லாம் மனோவிருத்தி. அது இந்த மண்ணை உடைச்சா எப்படி, இந்த பொம்மையை உடைச்சா எப்படி மண்ணா போயிட போறதோ, அது மாதிரி மனோநாசம் ஏற்பட்டதுன்னா பிரம்மமா போயிடும். இந்த மனோகல்பிதமான ரூபம் இது. இந்த அளவுதான் இதை பேச முடியும்.
திரிகாலத்திலையும் சத்தியம், சத்தியபரம், சத்தியத்துக்கு சத்தியவிரதம், சத்தியபரம், பரமான சத்தியமா இருக்கா. திரிகாலத்திலையும் சத்தியம் இருக்கா. சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனிஹி. சத்தியங்கிற இந்த ஸ்வரூபம் நம் கண்ணுக்கு விளங்குறதுக்கு ஆதார சத்தியமா இருக்கா. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். பௌத்தர்களோ ஜெயினர்களோ சர்வகாரண வஸ்துவ சூன்யம்ங்கிறார். எதிலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாச்சுன்னா நாம சொல்றோம் பிரம்மத்திலேருந்து உண்டாச்சு. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்த விஷம் விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. அவர்கள்லாம் சூன்யம்ங்கிறார். இன்னைக்குமே ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. உலகம் எதிலிருந்து உண்டாச்சு யார் சொல்ல முடியும்? சாஸ்திரம் தான் சொல்றது பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. பிரம்மம் அப்படின்னு ஒரு வஸ்துவான்னா கிடையாது, அது இல்லையான்னா இருக்கு. உன் கண்ணால பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இவ்வளவு விஷயம் இல்லை. அந்த இருப்பு இல்லாம மேல தோற்றம் வராது. இதை கவனிச்சா புரியும். இருட்டுல நடந்து போறதே கீழே பாம்பு ஒண்ணு படுத்துன்னு இருக்கா மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியல. உடனே டார்ச் லைட் அடிச்சு பார்க்கிறோம் ஒரு கயரை. அந்த கயர்ல பாம்புடைய தோற்றம். கயர் இல்லாம தோற்றம் வருமா? பழுத பாம்பா நினைக்க முடியுமா? கிளிஞ்சல வெள்ளியா நினைக்கிறோம். தேஜோ வாரி ரோட்ல போறதே ஹைவேல ஷூட்ல ஜலம் இருக்கா மாதிரி இருக்கும், நீர் இருக்கா மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாஸ்திரம் உபமானமா காமிக்கிற விஷயங்கள். தேஜஸ்ல வாரி புத்தி, வாரியில மிருத்து புத்தி. இதெல்லாம் இது ஒண்ணு உண்மையா அடியில இருக்கு. அது மேல உள்ள தோற்றம் நமக்கு தெரியறதுக்கு காரணமான சத்தியமா இருக்கு. அதனால சத்தியஸ்ய யோனி, சத்தியம் பிறக்கிறதுக்கு காரணமானவர். நிகிதந்த சத்தியம், அந்த சத்தியத்தினாலேயே மூடப்பட்டவர். பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். சத்தியஸ்ய சத்தியம். இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு நீ சொன்னாலும் வியாவகாரிக சத்தியம்னு சொன்னாலும் இந்த வியாவகாரிக சத்தியத்துக்கு மூலமான பாரமார்த்திக சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம். சங்கிலின்னு சொல்ற, சங்கிலிங்கிற சத்தியத்துக்கு காரணமானது தங்கம்ங்கிற சத்தியம். சத்தியஸ்ய சத்தியம். ரித சத்திய நேத்திரம், ரிதஞ்ச சூர்தாவாணி சத்தியந்து சமதர்சனம்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம். சத்தியாத்மகம் துவாம், சத்தியத்தையே ஆத்மாக உடைய அந்த பரமாத்மாவை சரணமடைகிறோம் அப்படின்லாம் தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த பகவான் தான் மத்ஸ்யாஸ்வகஷ்ச சிம்ம வராஹ ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாரஹ தும்பாசினஹ திரிபுவனஞ்ச யதா யதாதுமேஷோ பாரம் புவோ ஹரயதூத்தமவந்தனந்தே. இப்ப அவதாரம் பண்ண போற இந்த பகவான் தான் மத்ஸ்யமாகவும் ஆமையாகவும் வராகமாகவும் நிருசிம்மமாகவும் ஹம்சமாகவும் இன்னும் பல அவதாரங்களையும் பண்ணியிருக்கான். இந்த அவதாரம் எதற்கு பண்றான்? பூபார நிவர்த்திக்காக பண்றான். தேவகியை பார்த்து சொல்றார், அம்மா மாபூத் பயம் போஜபதேர் முமூர்ஷோ, இனி நீங்க கம்சன்டேந்து பயப்பட வேண்டாம். என்ன கோப்தா எதுனாம் பவிதாஸ்மி பூயகா, இந்த யாதவர்களையும் பூமியையும் காப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்தர்தானமாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். அத சர்வ குணோபேதா கால பரமசோபனஹ யர்ஹ்யேவாஜன ஜன்மக்ஷம் சாந்தர்க்ஷக்ரஹதாரகம் திசப்பிரதேசுர்ககனம் நிர்மலோடுகணோதயம் மஹீமங்கல பூயிஷ்ட புரக்ராமம் व्रजौकरा नद्यः प्रसन्न सलिलाः हृदाजलविधश्रियः विजाति कुलसन्नाद
சம்நாத தவகாவன ராஜயः வவௌ வாயுஹு சுகஸ்பர்ஷः புண்ணியகந்தவச சுச்சிஹி. எல்லாம் அபூர்வமான விஷயம், பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போகுது சாஸ்திரம். இன்னைக்கு டவுன்ல இருந்து நாம எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இந்த அறிவை இழக்கிறதுக்குள்ள எல்லா சூழ்நிலையோட இருக்கும். நாம் உயிரோட்டமா சைத்தன்யமா உள்ள உயிரினங்களோட வாழ்ந்தாதான் நான் சொல்றது புரியும். டவுன் முழுக்க எடுத்து பார்த்தா ஒரே கான்கிரீட் நகரம் தானே. கிராமங்கள்ல கவனிச்சேன்னா மேற்கு பக்கம் பெருசா கருமேகம் இருக்கும். அப்படியே கருமேகம் அப்படியே கட்டி நிற்கும். கட்டி நிற்கிற சமயத்துல நம்ம இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்னா ஜில்லுன்னு காத்தடிக்கும். இங்க மழை பெய்யல, அங்க இருக்கு, இங்க காத்தடிக்கிறது. அது மாதிரி இன்னும் பகவான் வரப்போகல, அவதாரம் பண்ண போறான். அதற்கு முன்னாடியே ஜெகத்து முழுக்க குளிர்ந்து போயிடுது. இவன் காலமேகம் இல்லையா பகவான்? வபுவாயு சுகஸ்பரிஷா. இந்த காத்திற்கே ரெண்டு வகையா சொல்லலாம். இந்த காத்து வலிய கொடுக்கும், இது வேற வழி இல்லாம நம்ம வச்சுட்டு இருக்கோம். கிராமத்துல உள்ளவா ஃபேனை வச்சுக்க மாட்டான். வாசல்ல கட்டில போட்டுன்னு உட்காந்துட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்து அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, 11 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து விடலாம். திருப்பி நல்லா 8 மணிக்கு படுத்துட்டு 11:30 12 மணிக்கெல்லாம் முழுக்க வந்துடும். நல்லா தூங்கின ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனோட அளவு கூடாது. நீங்க 10 மணி நேரம் ஏசி ரூம்ல படுத்தினாலும் தூங்கின மாதிரி இருக்காது. எழுந்தினோடனே திருப்பி தூங்கலாம்னு தோணும். அதை அனுபவிச்சாதான் நான் சொல்றது புரியுமே. ஏன்னா அதுக்கு காரணம் ஆக்சிஜன். இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் வரும். பிஎம் மிஷின்லாம் வந்திருக்கு, காற்றை தூய்மையாக்குறது, ஜலத்தை தூய்மையாக்குறது. இந்த இருக்கிறத முழுக்க நாசம் பண்ணிட்டு திருப்பி அதை காசை கொடுத்து சரி பண்ணிக்கிறோம். காசை கொடுத்து மிஷினை வாங்கி நாசம் பண்ணிட்டு காசை கொடுத்து அதை சரி பண்ணிக்கிறோம். இதுக்கு பேசாமையே இருந்திருக்கலாமே. ஆரம்பத்துல உள்ள வாழ்க்கையே அழகான வாழ்க்கை தானே, சுகமான வாழ்க்கை தானே, ஆரோக்கியமான வாழ்க்கை தானே. அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. அது மாதிரி இருக்கு எல்லாருடைய மனசுலையும். மந்தம் மந்தம் ஜலதராக லேசா பூந்தூத்தலா போடுறது. அந்த சமயத்துல பகவான் வந்து அவதாரம் பண்றான். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாசயா ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசிந்துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கட கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. தேவக்கியாம் தேவரூபிண்யம். முதல்ல சொன்ன மாதிரி தேவகியே தேவதையே ஆயிட்டான். தான் வர இடத்தை சுத்தம் பண்ணிக்க மாட்டோமா? நாமளே ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறதா இருந்தா துண்டால துணியால தட்டிட்டு உட்காருவா. சில பேரை கவனிச்செல்லாம் பட்டுன்னு உட்கார்ந்துட மாட்டாங்க. இந்த உட்கார்ந்துக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப பகவான் வரணும். பகவான் வந்து ஒரு இடத்துல, அதுக்குதான மன தூய்மைன்னு சொல்லுவோம் நாம. மனசு அழுக்கா இருந்தா பகவான் வரமாட்டான். மனசு தூய்மையா இருந்தாதான் அந்த மனசுல வந்து பகவானால உட்கார முடியும் ஹதயத்துல அப்படின்னு. தேவதையா ஆயிட்டார். இந்த கர்ப்பவாசம் உண்டா கிடையாதான்னா உண்டுன்னு சொல்லலாம், கிடையாதுன்னு சொல்லலாம். கர்ப்பவாசம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. லோக விடம்பனம், உலகத்துக்கு கர்ப்பவாசம் இருக்கா மாதிரி. அது எது மாதிரினால் பிராச்சியாம் திசிந்துரிவ, கிழக்கு திக்குல சந்திரன் இருக்கா மாதிரி. கிழக்கு திசையில சந்திரன் உதயமாகும். இந்த அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் சந்திர தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு
2 தலைமுறைக்கு நம்ம பாட்டி காலம் பரியந்தம் அந்த பழக்கம் உண்டு. 3ஆம் பேரை பார்க்கணும், இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பா, இன்னைக்கு 3ஆம் பேரை பார்க்கணும், 3ஆம் பேரை பார்க்கணும் அப்படின்னு. சாயங்காலம் ஆச்சுன்னா அழிச்சுன்னு வந்தோம்னா கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாது. எங்கடா இருக்கு 3ஆம் பேரைன்னா அதோ இருக்குன்னா ஒன்றும் தெரியலேம்பா. ஆனா பார்க்கணும்பா, சாஸ்திரம் பார்க்கணும். அப்ப அந்த பாட்டிக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம், அதோ கிழக்கு திக்குல ஒரு கிளை இருக்கு பத்தியா, மரம் இருக்கு பத்தியா, ஆமா அந்த மரத்தோட இடுக்குல பார், ஆமாண்டா சந்திரன் இருக்கும்பா. கிழக்கு திக்குல இருக்கு, மரத்தோட கிளையினுடைய இடுக்குல இருக்கு சந்திரன். இது ரெண்டுமே உண்மையே. சந்திரன் கிழக்கு திக்குல இருக்கா, மரத்தோட கிளையில இருக்கா, இடுக்குல இருக்கா? இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாம தான் சந்திரன் இருக்கு. ஆனா நம்ம பார்வைக்கு இதுல இருக்கா மாதிரி எப்படி தோற்றமோ அது மாதிரி தேவகிட்ட பகவான் இருக்கா மாதிரி தோற்றம் சம்பந்தமே கிடையாது. தேவ ரூபிண்யம் பிராச்சியாம் திசுங்கிரிவன். அதை தாண்டி நீ ஒரு கால் சொன்னேன்னா விஷ்ணு சர்வகுபாசையா, அப்படியே இருந்தாலுமே பகவானுக்கு கர்ப்பவாச தோஷம் வராது. இப்போ உங்கள்கிட்ட அந்த பகவான் இல்லையா, எங்கிட்ட அந்த பகவான் இல்லையா, இவர்கள்ட்ட எல்லாம் இல்லையா? பகவான் உள்ள இல்லாம இந்த இயக்கம் இருக்குமா? உலகம் முழுக்க ஒரு இயக்கம் இருக்கு பத்தியில. ஒரு எறும்பு அப்படியே குடு 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 குடுன்னு ஓடுறது, உள்ள பகவான் இருக்கிறதுனால தானே, அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தானே அந்த இயக்கம் இருக்கு. அதை ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா செத்து போயிடுறது, அப்படியே மல்லாக்க கிடக்கு. இந்த சைத்தன்யம் பேருத்துன்னா அதுல இயக்கம் இல்லை, சைத்தன்யம் இருந்தா இயங்கிறது. அப்ப எல்லாரிடத்திலையும் பகவான் இருக்கானே, எல்லாருடைய உடம்புலையும் இருக்கிற பகவான் ரத்தம் அஸ்தி மாம்சம் மஜ்ஜ மல மூத்திரத்துல பெசஞ்சா இருக்கான், உள்ள இருக்கான்னு பேரே தவிர இதுல படாம இருக்கும். அது மாதிரி இருந்தான்னு வச்சுக்கலாம், இல்ல இருந்தான்னு நீ சொன்னேன்னா அப்படி வச்சு. பகவான் தோன்றினான் அப்படிங்கிறதுல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றார். பிராச்சியாம் திசுந்திரிவன். பொதுவா குழந்தைகள்லாம் பிறக்கிறது ஒரு சிஸ்டம், ஜனனம் அப்படின்னு. அது மாதிரி பகவான் பிறக்கல. இப்ப ஒருத்தர் வீட்டுல போய் வாசல் நின்று சார் சார் அப்படின்னு கூப்பிடுறோம், அவர் வீட்டுக்குள்ளே இருந்து வந்தா வீட்டுல இருந்தார் அப்படின்னு அர்த்தம். சைடுல கார் பார்க்கிங் கார்டன் இருக்கு, அங்கேருந்து வந்தாருன்னா வீட்டுக்குள்ள இல்லேன்னு அர்த்தம். கவனிச்சு கேளுங்க, ஏன்னா கதை எல்லாரும் சொல்லுவா, சொல்லிட்டு போவா. திரும்பி பாகவதத்தை தசமஸ்கந்தத்தை இவ்வளோ விஸ்தாரமா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சா பாக்கியம் அது. அதனால இதை கவனிச்சு கேட்கணும். மகான்கள்லாம் அப்படிதான் சொன்னா ஒரு காலத்துல, இப்படி அது மாதிரி சொல்லணுங்கிறவா குறைஞ்சுன்னு வரும். ஒரு மணி நேரம் ஷோ மாதிரி போயிடுது. முந்திலாம் 3 நாள் 4 நாள் அகோராத்திரம் ராதா கல்யாணம் பஜனை நடக்கும். இப்போ 1.5 மணி நேரத்துல பஜனையே முடிஞ்சு போயிருது. அது மாதிரி பிரவச்சனங்களும் ஆயிடுது, 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம். அது எப்படின்னு சொன்னா, அது 5 நிமிஷம் கேட்டாலும் பகவத் குணத்துக்கு மகிமை உண்டு. இருந்தாலும் இந்த சிவராத்திரி மகாராத்திரிலாம் வரத்தே ஆனந்த அலை, ஆனந்த பரவசம், 1 மணி நேரத்தில் நீங்கள் ஆனந்த அலையை அடையலாம்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கவனிச்சு எல்லாம் தெரியும். கோடி ஜென்மா எடுத்தாலும் ஆனந்தம்னா என்னன்னு புரியாம தவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. 1 மணி நேரத்துல நீ கொண்டு என்னத்தை காமிச்சிட முடியும்? அது எப்படி ஒரு பிரமிப்பு, நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கறதோ அது மாதிரி தான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லாம் பேசிட்டு போறது. விஸ்தாரமா பகவத் குணத்தை கேட்கணும். அது மாதிரி சொல்றவா கிடைக்கிறது. இப்ப கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வந்தாருன்னா வீட்டுல இருந்தா, கார்டன்ல இருந்து வந்தா கார்டன்ல இருந்தா, கார்டன்ல இருந்து வந்தா வீட்டுக்குள்ள இல்லை. ஒரு பெண் வயத்திலேருந்து குழந்தை எப்படி வரும்னு எல்லாருக்கும் தெரியும். பகவான் அங்க எப்படி இருக்கான்னா தோன்றினான்னு இருக்கு, வெளியில தோன்றினான்னு இருக்கு, தோட்டத்துல இருந்து வராம இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இல்லேன்னு அர்த்தம். இதே ராமாவதாரத்துல சொல்லும் போது கௌசல்யா அஜனயத்து ராமம்னு இருக்கு ஸ்பஷ்டமாவே. கௌசல்யா பெற்றெடுத்தாள் அப்படின்னு இருக்கு.
ஆனா இங்க அப்படி கிடையாது, தோன்றினான்னு தான் இருக்கு. அது ஏன் அங்க அப்படி சொன்னா இது ஏன் அப்படி சொன்னாங்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய உண்டு. அது அப்ப ராமாயணத்தை சொல்றேன். அதுவும் அவதாரம் தான், அதுவும் ஜனனம் கிடையாது. ஜனனம் மாதிரி ஏன் காமிச்சான்னா அதுக்கு காரணம் கௌசல்யா. இந்த பகவான் தோற்றம் காமிச்சான். எப்படி இருந்தான் பகவான்? தம் அத்புதம், ஆச்சரியம்னா. அத்புதம்னா ஆச்சரியம். இது மாதிரி ஒரு குழந்தைய நீங்க உலகத்துல பார்த்திருக்கவே முடியாது. எப்படி? பாலகம்,